அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். ராம நவமி ஸ்பெஷலாக நம்ம கடந்த ஒரு வாரமாக நாம ராமாயணம் பாராயணம் பண்ணிகிட்டே வந்தோம். இன்றைக்கி ராமர் பிறந்த கதையை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அயோத்திய அரசர் தசரத சக்கரவர்த்தி. அவருக்கு 3 மனைவிகள், கோசலை, கைகேயி, சுமித்ரை. தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத காரணத்தினால அவருடைய குருவான வசிஷ்டரிடம் சென்று ஆலோசனை கேட்குறாரு. அவருடைய குரு வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புத்திர காமேஷ்டி யாகம் அதை நீங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. தசரத சக்கரவர்த்தியும் அவரோட குரு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த யாகத்தை வளர்க்குறாரு. யாகம் வளர்க்கும் பொழுது யாக தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த குடுவையை தசரத மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. அதை கொடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை உங்களுடைய மனைவிகள் அருந்த வேண்டும் அப்படின்னு யக்னேஸ்வரர் சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. தசரத சக்கரவர்த்தியும் அந்த பாயாசம் இறந்த குடுவையை கொண்டு போய் அவருடைய மனைவிகள் கிட்ட கொடுக்குறாங்க. மனைவிகளும் அதை சந்தோஷமாக அந்த பாயசத்தை அருந்துகிறார்கள். அதன் பயனாக பங்குனி நவமி அன்று கோசலைக்கு ராமன் பிறக்கிறார். அதனைத் தொடர்ந்து கைகேயிக்கு பரதனும், சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறக்கிறார்கள். இதுவே ராமர் பிறந்த கதை. ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாராம். 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 இந்த ராமநவமி நன்னாளில் நம்ம ராம நாம ஜபம் கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். ராமர் கோயிலுக்கு போய் ராமர் வழிபாடு நம்ம செய்யலாம். இல்லைன்னா வீட்டில் இருந்து கூட ராமர் படத்துக்கு முன்னாடி அழகாக அலங்காரம் செஞ்சு புஷ்பங்கள் சாத்தி நிவேத்தியம் செஞ்சு ராமனை வழிபடுவோம். ராமன் அருளை பெறுவோம். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.